வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நாம ஃபோட்டோஷாப்பில் ஒரு க்ரியேட்டிவான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஆல் டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டியூட்டோரியல் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃப்ரேம் சைஸ் வந்து 12x18. ஸோ ஃபர்ஸ்ட்டு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் பேனர்ஸ் இது எல்லாமே வந்து இன்ச்சஸில் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் விட்த் வந்து 12 கொடுத்துக்கிறேன், ஹைட் 18 கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காகவே ஓரியன்டேஷன் போர்ட்ரேட்டாக மாறிடும். தென் ரெசல்யூஷன் 300 கொடுத்துட்டு கலர் மோட் RGB கொடுத்து க்ரியேட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மெயின் பிக்சரை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் பிக்சரை ரொம்ப எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் கீழே வைக்க போகிறது தான் நிறையா வந்து எடிட்டிங் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சைஸு. தென் என்ட்ரு கொடுத்துட்டு இந்த இமேஜை லைட்டாக ட்ராக் பண்ணி இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த இமேஜை நம்ம ரீசைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். தென் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கீழே இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் ஏரியாவில் இந்த வாட்டரை ஃபில் பண்ண போகிறோம் வித் இந்த ரிஃப்ளெக்ஷனோட. ஸோ எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அவேர் ஃபில் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ரீன் கலரில் இண்டிகேட் ஆகிருக்கிறத மட்டும்தான் இது வந்து சாம்பிளாக எடுத்துக்கும். எனக்கு டிஃபால்ட்டாக இதில் ப்ரஷில் பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் காட்டுது. ஸோ நம்ம இந்த க்ரீன் கலர் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஆல்ட் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் காட்டும். ஸோ நமக்கு இப்போ இந்த இடமும் சாம்பிளாக வேணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் சாம்பிளாக வரும். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாகவே க்ரீன் கலர் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் நமக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்கே மேலே ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ இதில் வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஃபில் ஆக போகுது அப்படின்றத முன்னாடியே இந்த ப்ரிவ்யூவில் காட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் அடாப்ஷன், ரொட்டேஷன் அடாப்ஷன்லாம் இருக்கும். ஸோ கலர் அடாப்ஷன் ஹை கொடுத்துக்கலாம். மீது எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ Ctrl+D போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒயிட் இருந்த இடத்துல இந்த ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம் இந்த இமேஜை. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த இமேஜை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே ப்ராசஸ் பண்ண போகிற இமேஜை இன்னொரு டேப்ல ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். பிகாஸ் அதுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். இப்போ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு செலெக்ஷன் அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ லேசர் டூல் எடுத்துக்கிறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நியூ செலெக்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இது 3 தான் நமக்கு மெயின். ஸோ இதில் அடிஷனில் வச்சுக்கிறேன். இப்போ டிஃபால்ட்டாக நம்ம இப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செலெக்ஷன் ஆட் ஆகிடும். இதுவே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலெக்ஷன் வந்து சப்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு செலெக்ஷன் வந்து தேவையில்லை, சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஆட் பண்ணணும் செலெக்ஷன். ஸோ ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த இமேஜ் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஓரளவு செலெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி மூவ் டூலை வச்சு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நம்மளோட அந்த ஃப்ரேம் இமேஜில் போட்டுக்கலாம். இப்போ ஹார்ட் ஷேப்பை உள்ளார கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ண ஹார்ட் PNGயை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஹார்ட்குள்ளார இந்த கப்புள்ஸ் இமேஜை கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கலாம். ஸோ ஹார்ட் லேயர் இங்கே கொண்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கப்புள்ஸ் இமேஜ் வந்து இங்கே இருக்குது இந்த லேயர். ஸோ இதை ட்ராக் பண்ணி இதுக்கு ஹார்ட்க்கு மேலே கொண்டு வந்துட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே அப்படி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த கப்புள்ஸ் இமேஜ் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லெக்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ லெக்லாம் ஹைட் பண்ணிவிட்டு மேலே வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றத ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி அகைன் இந்த கிளிப்பிங் மாஸ்க்கை ரிவர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்தளவு ஓகே அப்படின்னா ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி அகைன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லேயருமே Ctrl ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இந்த ஹார்ட் லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ இந்த லேயர் ஐக்கானில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் வந்து ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா அங்கே அப்ளை ஆகிடும்.
ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. நீங்கள் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை இந்த வீடியோ முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த ஹார்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இங்கே ஸ்வாட்சஸ் பக்கத்தில் கிரேடியன்ஸ் டேப் இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு கிரேடியன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் பேக்ரவுண்டில் டார்க் ப்ளூ கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ப்ளூவே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் போட்டு சேவ் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எரர் மெசேஜ் ஷோ ஆகும். பிகாஸ் இப்போ நம்ம கிரேடியன்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு 2 லேயர் வந்துருச்சு. நமக்கு வரும்போது சிங்கிள் லேயராக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சிங்கிள் லேயராக கொடுத்தா தான் இது வந்து சேவ் ஆகி அங்கே அப்ளை ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்துக்கிறேன். ரெண்டுமே நமக்கு கம்பைன் ஆகி ஒரே லேயராக வந்துடும். இப்போ கண்ட்ரோல் எஸ் போட்டு சேவ் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு சேவ் ஆகிடும். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதை. இப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் அப்ளை ஆகிடும். இப்போ இந்த கப்புள்ஸ் இமேஜை டூப்ளிகேட் பண்ணணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டுக்கோங்க. தென் இந்த ஸ்டெப் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கப்புள்ஸ் இமேஜை மேலே மட்டும் ரிவீல் ஆக்க போகிறோம், கீழே ஃபுல்லாக ஹைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த ஹார்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட்டுக்கு மட்டும் செலெக்ஷன் வந்துடும். இப்போ இந்த கப்புள்ஸ் இமேஜை கிளிக் பண்ணதை விட்டுட்டு மேலே இப்போ டூப்ளிகேட் பண்ணோம்ல அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு மேக் ஷூர் சாஃப்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கணும். இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாமே 100ல் வச்சுட்டு ஜஸ்ட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கீழே பெயிண்ட் பண்ணால் கீழே ரிவீல் ஆகும். பட் நம்ம கீழேக்கு தேவையில்லை, கீழே இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே மட்டும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி மேலே ரிவீல் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹார்ட் ஷேப்புக்கு நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்கணும். ஸோ ஹார்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ சைஸ் வந்து நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். 50 இல்லை 60 வச்சுக்கிறேன். தென் பிளெண்ட் மோட் வந்து சாஃப்ட் லைட் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஃபைனலாக பண்ண போகிற டிசைன் வந்து இந்த ஸ்ட்ரோக் மேலே அப்போ தான் விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் சாஃப்ட் லைட் வச்சுக்கிறேன். இந்த கலர் வந்து இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ லைட்டாக அந்த மாதிரி ப்ளூ வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் கீழே இருக்க ட்ராப் ஷேடோவை செக் பண்ணிவிட்டு இந்த ஷேடோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டி நான் ஒரு 80 வச்சுக்கிறேன். பிளெண்ட் மோட் மல்டிப்ளை வச்சுட்டு டிஸ்டன்ஸ் 50 கொடுத்துக்கிறேன். தென் ஸ்ப்ரெட்டு 39 வச்சுக்கிறேன். சைஸ் 144 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த கப்புள்ஸ் இமேஜ் வந்து நம்ம 2 வச்சுருக்கோம். ஸோ இது ஒன்று உள்ளார வந்து கிளிப் பண்ணியிருக்கிறது ஒன்று. உள்ளார கிளிப் பண்ணியிருக்கதை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஷேடோ உள்ளே மட்டும் அப்ளை ஆகும், வெளியில் வராது. இப்போ ஆங்கிளை ரொட்டேட் பண்ணி ரைட் சைடில் மட்டும் மெயினாக நிறையா வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு டிஸ்டன்ஸ் இதெல்லாமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மைல்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டாப்பில் பண்ண 3 லேயரையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் டி போட்டு சைஸை வந்து ரீசைஸ் பண்ணணும்னா ரைடாக ரீசைஸ் பண்ணி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மெயின் இமேஜை சுற்றி ஒரு கலர் வினட் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மெயின் இமேஜுக்கு மேலே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதை வந்து இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுக்காக இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டேன். இந்த மெயின் இமேஜ் கீழே இருக்க பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கீழே. ஸோ இதுலேயுமே இந்த மாதிரி ப்ளூ கலரில் இந்த மாதிரி டார்க் ப்ளூ சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த மெயின் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு பிளாக் மாஸ்க் அப்ளை ஆகிடும். இங்கே என்னென்னலாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் ரிவீல் ஆகும். தென் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு சாஃப்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணி ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்டு கீழே கொண்டு வந்துட்டு இங்கேயும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜ் மேலே இருக்க ப்ளூஸை மட்டும் இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபுல்லாகவே ரிவீல் பண்ணிக்கலாம். கீழே இந்த மாதிரி லைட்டாக கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் இமேஜை லைட்டாக கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ரைட் சைடில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம கோட்ஸ் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 30 வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இங்கே பெயிண்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ ஃபைனலாக கீழே இங்கே டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துட்டேன். ஜஸ்ட் டாப்பில் இருக்க இந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்கள் ஷர்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டு பேல் க்ரீனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லைட் க்ரீனாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிளை ரொட்டேட் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்ட்ரைப் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கிரேடியன்ட் வந்து மாறணும். ஆங்கிளை இந்த மாதிரி சைட் வேஸில் ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே க்ரீன்லேருந்து ஃபேட் ஆகி ஒயிட் போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். தென் மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்துக்கிறேன். இன்வெர்ஸ் ஆகிடும். இப்போ இங்கே என்ன ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் ரிவீல் ஆகும். ஸோ நம்ம பென் டூலை வச்சு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வியாக ஒரு பேட்டர்ன் போடலாம். உங்களுக்கு பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு போட்டு இதில் வந்து நம்ம ஒயிட்டில் ஃபில் பண்ணணும். ஸோ ஒயிட் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். இப்போ இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி டவுன் ஏரை ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் இந்த கிரேடியன்ட் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதில் நமக்கு ப்ரிவ்யூ காட்டுது பண்ணுங்கள். கீழே ப்ரிவ்யூ வந்துடும் எப்படி இருக்கும் அப்படின்றது. உங்களுக்கு ஆங்கிள் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 கிரேடியன்ட் லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த குரூப் லேயருக்கு கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாடல் அஃபெக்ட் ஆகாமல் இதுக்கு பின்னாடி போயிடும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரோக் மேலே இந்த டிசைன்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். அண்ட் இந்த 2 கிரேடியன்ட் லேயரோட பிளெண்ட் மோட கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை விவிட் லைட் அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வைப்ரண்ட்டாக தெரியும் கலர்ஸ். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு க்ளோ எஃபெக்ட் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ டாப்பில் இந்த குரூப் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எல்லோவில் ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஆரஞ்சு கிட்ட கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இதோட பிளெண்ட் மோட வந்து லீனியர் டாஜ் ஆடாக மாற்றிக்கோங்க. அண்ட் இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ போட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே என்னெல்லாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் ரிவீல் ஆகும். இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு மேலே வந்து ஒப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாமே 100ல் வச்சுட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல க்ளோ வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேமை சுற்றி நம்ம பார்டர் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க 12x18 சைஸ்க்குள்ளார போடணுமா இல்லைனா இதுக்கு வெளியில் போடணுமா அப்படின்ட்டு. 12x18 சைஸில் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளார தான் பார்டரும் வரணும். ஸோ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இது வந்து 12x18 சைஸ்னால பார்டர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த சைடில் இங்கே ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். தென் கண்ட்ரோல் ஜே கொடுத்து இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். தென் இதையும் இந்த மாதிரி டாப்பில் வச்சுக்கிறேன். தென் இதை டூப்ளிகேட் பண்ணி அதே மாதிரி கீழே வச்சுக்கிறேன். இப்போ இந்த 4 பார்டர் லேயரையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து ஒரே லேயராக மாற்றிக்கலாம். அடுத்து உங்களுக்கு வேணுன்ற டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்க டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துக்கிறேன். நம்ம இவ்வளோ நேரம் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரே லேயரில் வந்துடும். தென் இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பேசிக்காக இருக்க எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேமரா ரா ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இமேஜ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.